ஹாய் நண்பர்களே. எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ் இதை பற்றி தான் ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க நிறைய பேர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம தனி ஒருவன் படம் பார்த்துருப்போம்ல, அதில் வில்லன் அரவிந்த் சாமி வருவார். கிட்டத்தட்ட அரவிந்த் சாமியோட கேரக்டர் தான் வந்து இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இப்போ ஒரு ஃபைல் நான் ஒன்று பார்த்துட்ருக்கேன். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து ஒரு கான்வர்சேஷன் பார்த்துட்ருக்கேன். இந்த கான்வர்சேஷன் யாருக்கும் நடந்த கான்வர்சேஷனாக நம்ம அனில் அம்பானிக்கும் திரு எப்ஸ்டீன் அவருக்கும் நடந்த கான்வர்சேஷன் 2017 ஏப்ரல் மாதம் இது நடந்த கான்வர்சேஷன் இது. இதில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. லைக் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரஷ்யா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்புறம் ஒரு வாட்டியும் வந்து ஃப்ரான்ஸ்க்கு வர சொல்லி, ஃப்ரான்ஸில் தான் இருந்தார் எப்ஸ்டீன் அந்த டைமில். ஃப்ரான்ஸ்க்கு வர சொல்லி நம்ம அம்பானியை வந்து கேட்டது அப்படின்னு நிறைய அரசியல் மற்றும் அரசியல் சாராத விஷயங்களை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணமாக சொன்னேன். இவரோட வேலை இதுதான். இந்த மாதிரி தொழிலதிபர்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு அவர் ஒரு தீவு வச்சுருந்தார், வெர்ஜின் ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த தீவுக்கு வர வச்சு அங்கே வந்து 18 வயது குறைவான பெண்களை பயன்படுத்தி அவர்களை தவறான விடயங்களை எல்லாம் செய்ய வச்சு அதை வந்து ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப பிளாக்மெயில் பண்ணி தனக்கான அரசியல் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அவங்களோட பெரிய வேலை. ஒரு இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் புரோக்கர். இதில் வந்து நம்ம நாட்டில் எல்லாம் பெரிய யாரும் பேர் அடிப்படல. மேபி அவர் கூட பேசியிருக்காங்க. ஒரு அரசியல் விஷயமா வந்து நிறைய பேர் இமெயில் பண்ணியிருக்காங்க. ஈவன் மோடியோட பேர் அதில் அடிப்படுது. அதே மாதிரி நம்மளோட அமெரிக்காக்கான இந்திய தூதர் அவங்களோட பேர், இப்போ அனில் அம்பானி. ஸோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அது ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட லேக்ஸில் இருக்குது அந்த ஃபைல்ஸ். ஸோ அது எல்லாமே பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து வயசாகிடும். இதில் இன்னும் முக்கியமான விடயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஒரு கேம் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வரும்போது கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். டச்சில் இருப்போம். தேங்க்யூ.